ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏழாம் அறிவு. மூட நம்பிக்கையின் பின்னால் உள்ள காரணங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏழாம் அறிவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம் மக்கள் அன்றாடம் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒரு சில பழக்க வழக்கங்கள் அதற்கான காரணம் என்ன என்று தெரியாமலேயே அதை தங்கள் நம்பிக்கை என்று எண்ணுகின்றனர். அவ்வாறான மூட நம்பிக்கை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிலவற்றின் பின்னால் உள்ள காரணத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. சூரியன் மறைந்த பின்பு, அதாவது விளக்கு ஏற்றிய மாலை நேரங்களில் வீட்டை பெருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். இதற்கான உண்மையான காரணம் 18-19ஆம் நூற்றாண்டுகளில் சூரியன் மறைந்த பின்பு வெளிச்சத்திற்கு எண்ணெய் விளக்கு தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்தில் தரையை பெருக்கினால் தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை தெரியாமல் குப்பையோடு சேர்த்து வெளியில் கொட்டிவிட்டால் தொலைந்து விடக்கூடும். எனவேதான் விளக்கு ஏற்றியவுடன் வீட்டை பெருக்கக்கூடாது என்ற பழக்கம் வந்தது. செவ்வாய்க்கிழமை முடிவெட்டக்கூடாது என்று சொல்லுவார்கள். இது எப்படி வந்தது என்றால் 19-20ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியர்கள் பலரும் விவசாயிகளாக இருந்தனர். வாரம் முழுவதும் கடுமையாக உழைத்துவிட்டு திங்கட்கிழமைகளில் ஓய்வு எடுப்பார்கள். அந்த ஓய்வு நாட்களில் தான் வீட்டை சுத்தம் செய்வது, தலைமுடியை வெட்டுவது போன்ற வேலைகளை முடித்துக் கொள்வார்கள். திரும்ப செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் வேலைக்கு சென்று விடுவார்கள். இதனால் முடித்திருத்துபவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை வேலை இருக்காது. அதனால் பெரும்பான்மையானோர் முடித்திருத்தும் கடைகளுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விடுமுறை எடுத்தனர். பின்பு இதுவே காலப்போக்கில் பழக்கமாகவும் மாறியது. வெளியே செல்வதற்கு முன் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிடும் பழக்கம் எதனால் வந்தது என்றால், தயிர் குடிப்பது வெயில் காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவும். 18-19ஆம் நூற்றாண்டுகளில் வெயில் காலங்களில் வெளியே செல்பவர்கள் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு வந்தார்கள். அது உடனடி குளுக்கோஸாக செயல்பட்டது. இந்த பழக்கம் அப்படியே அதிர்ஷ்டத்துடன் தொடர்பு படுத்தப்பட்டது. உப்பை கொட்டக்கூடாது என்பது எதனால் வந்தது என்றால், இடைக்காலங்களில் உப்பு மிகவும் விலை உயர்ந்த பொருளாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் உப்பு மருத்துவத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதனால் தான் உப்பை எடுத்து செல்லும் போது அதனை கவனமாக எடுத்து செல்ல சொன்னார்கள். இந்த பழக்கமே பின்னாளில் மூட நம்பிக்கையாக மாறிவிட்டது. மிளகாய் அல்லது உப்பை யாருடைய கையிலும் நேரடியாக கொடுக்க கூடாது என்று சொல்லுவார்கள். இது எதனால் வந்தது என்றால், விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றது நம் இந்திய நாடு. முன்பின் தெரியாத ஒருவர் அறிமுகமாகிய அடுத்த நிமிடமே சாப்பிட்டீங்களா என்று கேட்பது தமிழரின் வழக்கம். அப்படிப்பட்ட இங்கு முன்பெல்லாம் உணவு கொடுக்கும் போது உப்பு அல்லது மிளகாய் ஒரு கிண்ணத்தில் கொடுத்தால் சாப்பிடுபவர்கள் தங்களுக்கு தேவையான அளவை எடுத்துக்கொள்வார்கள். அதுவே பின்பு மூட நம்பிக்கையாக மாறிவிட்டது. இருட்டிய பிறகு மரத்திலிருந்து அல்லது வயலிலிருந்து எதையும் பறிக்க கூடாது என்று சொல்லுவார்கள். இதற்கான முக்கிய காரணமே இரவு நேரங்களில் மோசமான வெளிச்சத்தில் பூச்சிகள், பாம்புகள் மற்றும் முட்கள் இருந்தால் தெரியாமல் ஆபத்து ஏற்படும். எனவே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே பின்னாளில் மூட நம்பிக்கையாக மாறிவிட்டது. இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டால் குளித்துவிட்டு வீட்டிற்குள் வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். இது எப்படி வந்தது என்று பார்த்தால், அந்த காலத்தில் ஹெபடைட்டிஸ், சின்னம்மை மற்றும் இதர கொடிய நோய்களுக்கு தடுப்பூசிகள் இல்லாத காரணத்தினால் எளிதில் தொற்ற வாய்ப்புகள் உண்டு. எனவே இறந்த உடலிலிருந்து எந்த ஒரு தொற்றுகளும் நம்மை பாதிக்காமல் இருக்க இவ்வாறு செய்து வந்தனர். பின் அதுவே பழக்கமாக மாறியது. கருப்பு பூனை கடந்தால் அபசகுணம் என்று சொல்லுவார்கள். இது ஒரு சில பண்பாடுகளில் கருப்பு பூனைகள் சூனியத்திற்கு துணை நிற்கும் விலங்காக அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் பண்டைய எகிப்தியர்கள் கருப்பு பூனையை தங்கள் அதிர்ஷ்டமாக பார்த்தார்கள். எனவே இதற்கு பின்னணியில் நேர்மையான விளக்கம் எதுவும் இல்லை. ஆதாரமற்ற இந்த நம்பிக்கையை இன்றளவும் கூட பலர் பின்பற்றுகின்றனர். இது போன்ற மூட நம்பிக்கைகள் நம் இந்தியாவில் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் உங்களுக்கு தெரிந்த மூட நம்பிக்கையை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஏழாம் அறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.